குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரூச்சி கேப்லி தியரமை ஒட்டி ஒரே ஒரு சம் மட்டும் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தோம். இடையில 2 நாள் கிளாஸ் போடலை. இன்றைக்கி தான் கிளாஸ் டேப் பண்ண வந்திருக்கேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. சரி, அதை பற்றி பேச வேண்டாம். பேசின தேவலாம் வளவலன்னு போகும். கொஷின்ஸ்குள்ளே வந்துடுறேன். ஆனால் இங்கே 8 கோடி மக்களும் சரியாக புரிஞ்சுக்குவாங்க நம்மளை, நம்ம என்ன கன்வே பண்ண வரோம்னு யாரும் அப்படியெல்லாம் வந்து நடக்க போகிறதே இல்லை. 2 நாள் சஃபர் ஆகி கிளாஸ் எடுக்காமல் இருந்தது தான் மிச்சம். செக் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இஃப் கன்சிஸ்டன்ட் சால்வ் தம் அப்படிங்கிறது கொஸ்டின். முதல்ல இது கன்சிஸ்டன்சியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து சால்வ் பண்ண அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ். இதில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்க ஓகே, இப்போ கொடுத்துருக்காங்கல்ல அந்த 3 ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ஸை நாம் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நம்பர் ஆஃப் வேரியபிள் இல்லை அன்னோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னோன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்கள். எக்ஸு, ஒய்ஏ, இசட்டு மூணுலேயுமே அதான் இருக்குது. ஸோ 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து சொல்யூஷனில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்னன்னு கிடைக்கணும். ஓகே, சரி. நீங்கள் என்ன ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதுறீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மில் எழுதுங்க. அது எப்படி எழுதுறது? இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏவை எப்படி சார் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு தான் ஏ. அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்க 4 -2 6. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்க 1 1 -3. தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்க 15 -3 9. இது ஏ. சார் அப்போ எக்ஸ் என்ன, ஏ இதுனா எக்ஸ் என்ன, இதோட கோஎஃபிஷியன்ட்னு சொன்னோம்ல, எதோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட, ஒய்யோட, இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அதுதான் கேபிட்டல் எக்ஸ். சரி, அப்போ பி என்ன, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, 8 -1 21. இதுதான் பி. ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஒரு நிமிஷங்க, ஒரு மிஸ்டேக்கு. இந்த இடத்துல -21 போட்டுக்குங்க. சரி, 4 -2 6 1 1 -3 15 -3 9. ஓகே, டன். இப்போ இதை என்ன ஃபார்மில் எழுதுறீங்கன்னு சொன்னால் ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்மில் எழுதுங்க. ஏ பை பி 4 -2 6 அதுக்கப்புறம் 8. அடுத்தது வந்து 1 1 -3 15 -3 9 -1 21, அதாவது -21. ஓகே, இப்போ இதை ஏ பை பின்னு சொன்னதுனால நடுவில் ஒரு கோடு போட்டுறேன். இப்போ இதை ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம்? இந்த 1 இருக்கிற இடம் தான் ஃபஸ்ட்டு ரோவாக எப்பயுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ இதில் செகண்ட் ரோவாக இருக்குது. அப்போ நம்மளுடைய முதல் ஒர்க்கு என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரோவுக்கு அதை கொண்டு போகணும். 1 1 -3 -1. இப்போ R1 R2 பிளேஸ்லேயும் R2 R1 பிளேஸ்லேயும் மாற்றி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த சிம்பிள் சொல்லுது. எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேருந்து நாம் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை ஷேட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். எதெல்லாம் 0 ஆகணும்னா இந்த பிளேஸ் 0 ஆகணும், இந்த பிளேஸ் 0 ஆகணும், இந்த பிளேஸ் 0 ஆகணும். மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே 0 ஆகணும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். டில்டா, இந்த 1 1 -3 -1 இதில் நோ சேஞ்ச். அப்போ R1ல் எந்த மாற்றமும் நான் செய்யலை. அப்போ R1 இம்ப்ளைஸ் R1 அப்படின்னு சொல்லிடலாம். R2ல் ஒரு ஆப்ரேஷன் செய்ய போகிறேன், அதாவது R2 - 4R1. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், R2 என்னான்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? R2 என்னது, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். R2 என்னது,
4 -2 6 8 இது R2. R1 என்னது -4. அப்போ -4 -4 அடுத்தது 12 +4. ஓகே, இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று நினைக்கிறேனே. மைனஸ் பண்ணால் எப்படி வரும்? மைனஸ் பண்ணால் வராது, ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்து 0 ஆகிடும், இந்த இடம் வந்து -6 ஆகிடும், இந்த இடம் வந்து 18 ஆகிடும், இந்த இடம் வந்து 12 ஆகிடும். ஒரு ஆப்ரேஷன் மிஸ்டேக், அது கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. 0 -6 18 12. சரி, R3யில் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறோம். R3 -15 R1. ஃபஸ்ட்டு R3யே எழுதுவோம். R3ங்கிறது என்னது? 15 -3 9 -21. இது R3. இப்போ R1 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15, சாரிங்க, நான் எதுவும் மிஸ்டேக் நான் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சாரி, நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு தடவை இதை செக் பண்ணிடுறேன். சைனில் தான் ஏதோ போன ஆப்ரேஷன்லேயே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மைனஸ் தான் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. -4 R1. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 4 -12, அப்புறம் வந்து -4 இருக்கும். சைன் சேஞ்சஸ் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இப்படின்னு மாறும். இப்போ இது 0 ஆகிடும், இது 6 ஆகிடும், இது +18 ஆகிடும், இது +12 ஆகிடும். கரெக்டு இல்லைங்க? கரெக்டு தான். நான் முன்னாடியே மைனஸோடையே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது தடவை பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். 15, அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 45, அடுத்தது -15. ஓகே, சைன் சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே 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 இங்கே. அப்போ 0 -18, அடுத்தது 54, அடுத்தது 36. ஒரு நிமிஷம். இதுலேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சிட், இன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்தே மிஸ்டேக்கா? 21, இந்த மைனஸ் இல்லைங்க. ஓகே, அப்போ கரெக்டு தானே? 21 தானே இருக்கும் இங்கே. அப்போ 21, இது ப்ளஸ்ன்னு சொன்னால் 36 ஆயிடுச்சு. சரி, இப்போ எடுத்து இதை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிடலாம். என்ன வரும்? 0 -18 54 36. ஓகே ஓகே. இப்போ டில்டா ஒரு ஆப்ரேஷன் செஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய 2 பிளேசஸ் 0ன்னு வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பிளேஸை 0ன்னு கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ கவனிங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், மொதல் ஸ்டெப்பில் மட்டும்தான் நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்னா R1 யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ரோவையும் அப்படியே காப்பி பண்ணிக்கணும், செகண்ட் ரோவையும் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். R1 யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் செய்யக்கூடாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தேர்ட் ரோ ஆப்ரேஷன் என்ன செய்யணும்னா R2 யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். R1 யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைனா R3 -R2 போடலாம். R3 என்னது? 0 -18 54 36. இந்த R2 எதோட மல்டிப்ளை பண்ணால் 3R2ன்னு போடுங்க. 3R2ன்னு போட்டால் 0 -18 54 36. ஓகே, இப்போ மைனஸுங்கிறதுனால சைன் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எல்லா டேமும் வந்து இதாகி 0 0 0ன்னு கிடச்சிரும். ஸோ இதில் 0 0 0 0ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுனாலும் பண்ணலாம், இல்லை இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ், இதுக்கு கீழே இருக்க எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஓகே, இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்குது.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவேஷனை இங்கே கூட சால்வ் பண்ணி விட்டுடுங்க. அதை ஏன் திருப்பி தூக்கிட்டு அலையணும்? 1 1 -3 -1. அதே மாதிரி இங்கிட்டு வந்து இந்த R2வை R2 டிவைடட் பை -6ன்னு போட்டு விட்ருங்க. போட்டிங்கன்னா 0 1 -3 -2 0 0 0 0 இதான் கிடைக்கும். இப்போ ரோ ஆஃப் ஏ எவ்வளவு? ரோ ஆஃப் ஏங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? இந்த போர்ஷன் மட்டும்தான், அங்கிட்டு போகக்கூடாது. இந்த போர்ஷனில் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது? நான் ஜீரோ ரோஸுங்கிறது 2 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏங்கிறது 2 நோட் பண்ணிக்கிங்க. சரியா? அடுத்தது இப்போ மொத்தமாக இந்த எல்லோ கலரும் ப்ளூ கலரையும் சேர்த்துருங்க. இதில் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது? ஏன்னா அது சேர்த்துட்டா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம்னா ரோ ஆஃப் ஏ பை பிஏ சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அது எவ்வளவு கேட்டால் 2 நான் ஜீரோ ரோஸஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது 2ஆக இருக்குது. ஓகே, சரி. இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேரியபிள் 3ஆக இருக்குது. ஆனால் இதில் 2 தான் கிடைக்குது. அப்போ இதை ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸஸை நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் தெரியணுங்கிறத வேறு ஒரு கலரில் எழுதுகிறேன். x + y - 3z = -1. ஓகே, சரி. வேறு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். அடுத்தது y - 3z = -2. the last of all 0 = 0. இந்த 0 = 0ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ நம்மக்கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுங்க, எத்தனை இங்கிலீஷ் லெட்டர் இருந்துச்சு? 3 இங்கிலீஷ் லெட்டர் இருந்துச்சு. என்னது? எக்ஸு, ஒய், இசட்டு, இந்த 3 வேரியபிள் இருந்துச்சு. ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. 2க்கு தான் ஈக்குவலாக இருக்குது. 1 கம்மியாக இருக்குன்னா ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லெட்டருக்கு பதிலாக எடுக்கணும். அதாவது எக்ஸு, ஒய், இசட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எடுத்துக்கணும். நான் இசட்டுக்கு பதிலாக டி கன்சிடர் பண்ணுறேன். அப்படி கன்சிடர் பண்ணால் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா ஒய் -3 × t = -2. இப்போ இது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஒய் = 3t - 2. இது ஒய்யோட வேல்யூ, இது இசட்டோட வேல்யூ. ஓகே, அடுத்தது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாமே. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் இசட்டுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறீங்க, ஒய்க்கு பதிலாக 2t - 2 அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ப்ளஸ் 3t - 2 - 3t - 1. பாருங்கள், ஒய்க்கு பதிலாக நான் என்ன போட்டேன்? ஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல 3t - 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் -3 இசட்டில் -3 போட்டு இசட்டுக்கு பதிலாக டீயை சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிடியூஷன் நடந்துருச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோமா? பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் இதை நம்ம கேன்சல் ஆக போகுது. அந்த கலர்ஸை எடுத்து விட்டுறேன். -2 இந்த 3tயும் இந்த -3tயும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ பி பேலன்ஸ் என்ன இருக்கும்? பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸு -2 = -1. எக்ஸு -1 + 2 = எக்ஸு = 1. ஓகேங்களா? இப்போ நமக்கு சொல்யூஷன், அதாவது ரிசல்ட் எழுதிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் தான் கேட்பாங்க இதில். எக்ஸ் = 1, ஒய் = 3t - 2, z = t. இந்த டீங்கிறது பிளாங்க்ஸ் டு ரியல் நம்பர் சிஸ்டமில் இருக்கும். ஓகே, டன். இதை ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நோட் பண்ணிக்கங்க. இப்போ டீக்கு பதிலாக நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லலாம்னா டி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற தீர்வுகளை தரும். ஒரு சிங்கிள் சொல்யூஷனை தராது. எண்ணற்றதில் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸை தரும். எண்ணற்ற தீர்வுகளை தரும். அதாவது இன்ஃபைனைட் சொல்யூஷனை தரும். ஓகே, இன்ஃபைனைட் சொல்யூஷனை தரும். ஓகேங்களா?
இந்த இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாரா, அதாவது ஒன் இண்டிபெண்ட் ஃபேமிலிஸஸோட இதாக இருக்கும். ஒரு குடும்ப மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம அதை. ஓகே, டன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சம்முக்கான சொல்யூஷன். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற தீர்வுகள் ஒரு சாரா குடும்ப தீர்வுகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது நான் ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, டன். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற கேட்டகரியில் செகண்ட் சம் பார்த்துருக்கோம். எல்லாமே டைப்புக்கு ஒன்று தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து முழுசாக சொல்யூஷன் கிடைச்சதை பார்த்தோம். இப்போ இந்த சம் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம்னு போட்டுக்கிறேன். இந்த சம் மூலிமா நம்ம என்னென்னு சொன்னால் வேரியபிளில் வந்து 3 இருக்குது. ஆனால் ஈக்குவலாக தான் இருக்குது, ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் பியும். பட் என்னன்னு சொன்னால் 2 தான் இருக்குங்கிறனால ஒரே ஒரு இதை எடுத்துக்கிட்டோம். அடுத்த டைப் போகலாம். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு சம் நான் போட்டு காமிச்சிருங்க. நிறைய சம்ஸஸ் இருக்குது ஸ்கூல் புக்லேயே, நீங்கள் போட்டு சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் மாடலுக்கு ஒன்று டச் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -9. அதே மாதிரி 2x மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு -18. நெக்ஸ்ட்டு 3x மைனஸ் 3y ப்ளஸ் 3z ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ ஏ அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 -1 1. அடுத்தது 2 -2 2. அடுத்தது 3 -3 3. இது நம்ம அதெல்லாம் எழுதிட்டு இருக்கணுமா? நம்ம டைரெக்டாக வந்துடலாமே. ஏ பை பி ஃபார்முக்கு வாங்கலை. இது ஏன் திருப்ப ஏன்னு எழுதி அப்புறம் அந்த பி எழுதி ஏ பை பி ஃபார்ம். நமக்கு தான் இப்போ என்னன்னு தெரியும்ல. பிங்கிறது -9 18 -18 -27 ஏ பை பி ஃபார்முக்கு எழுதியாச்சு. இதை ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஃபஸ்ட் ரோலையே வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கிறதுனால நம்ம வேலை ரொம்ப ஈஸி. இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். இதுதான் R1 இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவலண்ட், அதாவது டில்டா அப்படின்னு சொல்லக்கூடியது 1 1 -1 1 -9. ஆப்ரேஷன் போடலாமா? R2க்கு R2 - 2R1, R3க்கு R3 - 3R1. R2ங்கிறது 2 -2 2. சரி, இதை அப்படியே எழுதி வெளியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். 2 -2 2 -18. இது R2. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 -2 2 -18 சைன் சேஞ்சஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பண்ணிங்கன்னா 0 0 0 0. R2 முழுசாக காலிங்க. அடுத்து R3 எழுதுங்க. 3 -3 3 -27. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 3 -3 3 -27. சைன் சேஞ்சஸ் பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. இதுலேயும் என்ன தான் கிடைக்கும்? 0 0 0 தான் கிடைக்கும். இப்போ 0 0 0 0. இப்போ R3யும் முழுசாக போயிடுச்சுங்க. இப்போ ரோ ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ரோ ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கிறதுல மட்டுமே நான்-ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் ரோ ஆஃப் ஏ. இதுதான் ரோ ஆஃப் ஏ. ஏங்கிற மேட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணுறதுனால ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோன்னா ஒன்றே தான் இருக்குது. சரி, ரோ ஆஃப் ஏ பை பி என்னவா இருக்குது? ரோ ஆஃப் ஏ பை பி என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இந்த எல்லோ கலர் போர்ஷனும் இந்த ப்ளூ கலர் போர்ஷனும் சேர்த்து பார்க்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ நம்ம எழுதிடலாம், ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குதுனாவே அது கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்துடுது. ஓகேங்களா? அப்போ வந்துருச்சுன்னு சொன்னால் எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு ஒய் இசட்டுன்னு 3 வேரியபிளோடது. ஆனால் நம்மக்கிட்ட இது ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ 2 இதை எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஈக்குவலன்ட் ஃபார்மை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணால் எக்ஸு மைனஸ் ஒய்யு ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு
மைனஸ் 9. ரெண்டாவது இது பண்ணால் 0 ஈக்குவல் டு 0, 0 ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்னென்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி போடணுன்னா ஒய்க்கு பதிலாக எஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்கள், இசட்டுக்கு பதிலாக டி. ரெண்டு வேரியபிளை கொண்டு வரணுங்க. ஏன் கொண்டு வந்தோங்கிற ரீசன் சொல்லிட்டேன். 3 வேரியபிளுக்கு ஆன்சர் வேணும். நம்மக்கிட்ட ரோ ஆஃப் ஏபி ரோ ஆஃப் ஏபியும் 1ன்னு தான் இருந்துச்சு. இது 1ன்னு இருக்குது, இதுக்கு 3க்கு வேணும். அப்போ 2 இல்லை. அப்போ நாம் இந்த 3 இங்கிலீஷ் லெட்டரில் எனி 2 இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு ஏதாவது வேரியபிளை கொடுக்கணும். நான் ஒய்க்கு இசட்டுக்கும் கொடுக்குறேன், ஒய்க்கு எஸ் கொடுக்குறேன், இசட்டுக்கு டி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். மேலே இருக்க விஷயம்ல எக்ஸு மைனஸ் எஸ்ஸு ப்ளஸ் டி ஈக்குவல் டு -9. எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்த சீரை அனுப்புங்க. எஸ் மைனஸ் டி மைனஸ் 9, எஸ் மைனஸ் டி மைனஸ் 9. ஓகே, டன். ஸோ ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் டி மைனஸ் 9, ஒய் ஈக்குவல் டு எஸ்ஸு, இசட் ஈக்குவல் டு டி. இதில் எஸ்ஸும் டியும் ஆர்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்சிஸ்டண்ட்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்குது, அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. இதில் 2 வகையான இங்கிலீஷ் லெட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இருசாரா மாறி குடும்பத்தீர்வுகளாகும். இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு சாரா குடும்பத்தீர்வு மாற்றிக்கலாம், இருசாராங்கிறத வச்சு கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் தான் பார்த்துட்டு வரேன், ரொம்பலாம் அதிகமாகலாம் சொல்லலை. எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் -9. ஓகேங்களா? கவனிங்க. 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 4. 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. 4x minus y plus 2z equal to 7. இது கன்சிஸ்டண்ட்டா? சார் என்ன சார் 3 ஈக்குவேஷன் தானே வழக்கமாக கொடுப்பாங்க, இதில் 4 ஈக்குவேஷன் இருக்குது அப்படிங்கும்போது எஸ் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஏ அதே சேம் ஃபார்மெட்டு தான், ஏ/பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் எழுதணும். ஏவை எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஏ/பிக்கு டேரெக்டாக வந்துடுறேன். ஆனால் அதையெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, திரும்ப அதை வந்து நம்ம போட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு. 1 மைனஸ் 1 1 மைனஸ் 9. அடுத்தது 2 மைனஸ் 1 1 4. அடுத்தது 3 மைனஸ் 1 1 6. அடுத்தது 4 மைனஸ் 1 2 7. ஓகே, இது ஏ/பி. இதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 இருக்கா? இருக்குது. அப்போ இந்த ரோ தான் ஃபிக்ஸ்டாக R1 இருக்க போகுது, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சரி, ஓகே. அப்போ நம்ம போடுற ஏ/பி மேட்ரிக்ஸில் இது டில்டா, இதில் R1 எந்த சேஞ்சும் இல்லை, அதனால் அப்படியே போட்டுக்குங்க. 1 மைனஸ் 1 1 மைனஸ் 9. அடுத்தது R2 R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1, R2 மைனஸ் 2R1. இப்போ R2 அப்படியே வச்சுக்க. 2 மைனஸ் 1 1. என்ன பண்ணணும்னு புரியுது இல்லை? மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் இது கீழே இருக்க எல்லாத்தையும் நீங்கள் 0 ஆக்கணும். நிறைய டேர்ம்ஸஸ் இதில் 0 ஆக வேண்டியது இருக்குது, கிட்டத்தட்ட 5 டேர்ம்ஸஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், R2 அப்படியே பார்த்து எழுதிட்டுருக்கேன். 2 மைனஸ் 1 1 4. அடுத்தது 2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். 2 மைனஸ் 2 2 மைனஸ் 18. ஓகே, சைன் சேஞ்சஸ் பண்ணுறேன். மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 3 22 இதுதான் கிடைக்கும். 0 ஒரு நிமிஷங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சுங்க. இது 3 கிடைக்காது, -2 + 1 தானே, -1 கிடைக்கும். ஓகே, நான் மிஸ்டேக் சரி பண்ணிட்டேன். 1 -1 அடுத்தது 22. R3ல் ஒரு ஆப்ரேஷன், R3 மைனஸ் 3R1.
இதை பண்ணிங்கன்னா R3 ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. R3 என்னது 3 -1 1 6. இதை 3R1னா 3 -3 3 27 -27. சைன் சேஞ்சஸ் பண்ணணும்னா -0 +2 -2 +33. அப்போ 0 2 -2 33. R4 அப்படின்னா R4 - 4R1. R4ங்கிறது 4 -1 2 7. இதில் 4R1னா 4 -4 4 36. மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு 0 3 -2 43. 0 3 -2 இதில் ஏதோ சம்திங் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல இப்படி -36 ஒரே நிமிஷங்க 43 ரைட்டு தாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷங்க 33 43. இப்போ மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு நிமிஷங்க நான் அதை பற்றி பார்க்கல சரியா. போன தடவை எப்படியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறேன். இந்த இதுதான் போன தடவை கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் வளைச்சிட்டேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இது 3ஐயும் ஷேர் பண்ணணும். கீழே இருக்க எல்லாமே அடடா என்னடா இது. ஓகே டன். 43 டில்டா அந்த R1ல் 1 -1 1 -9. இது R1. R2வை எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ரெண்டாவது ஆப்ரேஷனுங்கிறதுனால 0 1 -1 22 அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. R3ல் ஆப்ரேஷன் செய்கிறோம், R4ல் ஆப்ரேஷன் செய்கிறோம். R3ல் என்ன ஆப்ரேஷன் செய்கிறீங்கன்னா R3 - 2R2 அப்படிங்கிறது பண்ணுறீங்க. R3ல் R4 - 3R2 இந்த ஆப்ரேஷன் செஞ்சீங்கன்னா பாருங்கள், R3யோடது நான் இங்கிட்ட எழுதுகிறேன். R3ங்கிறது என்னது 0 2 -2 33. இதை 2R2 அப்போ 0 2 -2 44. இப்போ சைன் சேஞ்சஸ் பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படின்னு 0 0 0. இது -11 வருமா? அப்போ 0 0 0 -11. அதே மாதிரி R4 அப்படியே எழுதுங்க. 0 3 -2 43. இப்போ 3R2 தான் போடணும். R3 போட்டோம் பாருங்க. ஒரு நிமிஷம். 3R2 R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். R2வை 0 3 -3 66 சைன் சேஞ்சஸ் பண்ணால் -0 -0 ப்ளஸ்ஸு 1. அடுத்தது இது வந்து மைனஸ்னா -23. ஓகே, இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 0 0 1 -23. இப்போ வெறும் இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட போதுமானது. எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். 1 -1 1 -9 0 1 -1 22 22 0 0 1 -23. அடுத்தது 0 0 0 0. இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா R3யை R4 இடத்துலையும் R4 R3 இடத்துலையும் எழுதிட்டேன். இப்போ மெயின் டயகனல் எலமெண்ட்டை ஷேர் பண்ணுவோமா? இதெல்லாம் தான் மெயின் டயகனல் எலமெண்ட். நான் கோடு வேணால் போட்டுறேன். இதுக்கு கீழே எல்லாமே 0 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே டன்.
அப்போ நமக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? இந்த போர்ஷன், அது உங்களுக்கு தெரியும். இந்த போர்ஷன் இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? இதில் மொத்தமாக 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. சரி, ரோ ஆஃப் ஏ பை பி எவ்வளவு? ரோ ஆஃப் ஏ பை பி ஒரு நிமிஷம் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கேயும் சேர்த்து 0 போட்டேன். 11 தானே இங்கே மேலே இருக்குது. -11. ரோ ஏ பை பியோட வேல்யூ என்னது? சரி, எத்தனை நான் ஜீரோ ரோஸ்னால் 4 நான் ஜீரோ ரோசஸ். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? முதல்ல ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும் ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அதை ஈக்குவேஷனாக நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஒன்று இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இதில் நீங்கள் ஈக்குவேஷன் மாற்றி பாருங்களேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -9. அடுத்தது ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 22, இசட் ஈக்குவல் டு -23, 0 ஈக்குவல் டு -11. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதில் கடைசி ஈக்குவேஷனே ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? 0வும் -11 ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? இதில் மட்டும் இல்லாமல் இது ரெண்டும் ஏவும் ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும் ஈக்குவலாக இல்லைங்கும் போதே அது இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு போயிடுது. ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு போயிடுச்சு, சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, நாம் இன்றைக்கி ஒரு 3 சம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் டேயில் ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டண்ட்டுங்கிற டாபிக் போட்டுங்க. இந்த 4 சம் போதுமானதுங்க. நீங்கள் எத்தனை சம் போட்டு பார்த்தாலும் ப்ரொசீஜர் இது தான். ஓகேங்களா? இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் மாட்டோம். ஒன்று ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்க்குற மாதிரி இருக்கும், அல்லது 2 கான்ஸ்டண்ட்டை சேர்க்குற மாதிரி இருக்கும், அல்லது அப்படியே டேரெக்டாகவே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் வர மாதிரி இருக்கும். இன்னொன்று ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும் வேறையாக இருக்கிறதுனால நமக்கு இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடும். நம்ம அந்த ஃப்ளோ சார்ட் மேலே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். பாருங்க, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுல 3 கேட்டகரி. ஒன்று யூனிக் சொல்யூஷனு, இன்னொன்று இன்ஃபைனைட் சொல்யூஷனு. ஓகேங்களா? இந்த இன்ஃபைனைட் சொல்யூஷனில் 2 இருக்குது. ஓகேங்களா? அது போடாமல் விட்டேன் பாருங்கள். சாரி, இன்ஃபைனைட் சொல்யூஷனில் 2 இருக்குது. ஒன்று ஒரு சாரா மாறி, இன்னொன்று இரு சாரா மாறி, 2 இருக்குது. இப்போ யூனிக்கு ஒரு கொஷின் போட்டேன், ஒரு சாரா மாதிரிக்கு ஒரு கொஷின் போட்டேன், இரு சாரா மாதிரிக்கு ஒரு கொஷின் போட்டேன். 3 கொஷின் ஆச்சா? இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு ஒரு கொஷின் போட்டேன். இதில் நீங்கள் எழுதிக்கிங்க, ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும் நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே இன்கன்சிஸ்டன்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒன்றை விட இன்னொன்று பெருசுன்னு சொல்லலாம். நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறது பதிலாக இந்த ரோ ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ரோ ஆஃப் ஏ பை பி அப்படின்னு இருக்குது பாருங்க. இதை ரோங்கிறது தான் ஆறுங்கிற சிம்பிளால் நோட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, அல்லது பெருசாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே ஒன்று தான் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ 4 விஷயம் சொன்னால் 4 விஷயத்துக்கு 4 சம் போட்டுட்டோம். அந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 4 சம் போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே டீச்சர்ஸ், நான் இன்கன்சிஸ்டண்ட்டுங்கிற டாப்பிக்கை இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய டாபிக் ஐகன் வேல்யூஸ். ஓகேங்களா? நான் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால், மொத்தமாகவே இந்த மேட்ரிக்ஸ் சாப்டரை பொறுத்தவரையும் 3 கொஷினுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணாலும் வாய்ப்பு கிடையாது. இதில் நீங்கள் ரேங்க் கண்டுபிடிக்கிற சம்சஸ் போட்டிருப்போம். ரேங்க்லேருந்தே கேள்வி வரும், ஆனால் ரேங்க் கண்டுபிடிக்கிற வரையும் ஒரு கொஷின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஷின் வச்சுக்கிட்டால் கூட, இன்னும் ஒரு கொஷின்ஸ் பேலன்ஸ் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் டாப்பிக்லேயும் இல்லை. ரொம்ப டாபிக் சின்னது தான். ஓகேங்களா? அந்த ரேங்க்கில் பார்த்திங்கன்னா ஹெர்மிஷனு, ஸ்கியூ ஹெர்மிஷனு, ஆர்த்தோகனல், ஸ்கியூ ஆர்த்தோகனல் அதெல்லாம் வருது இல்லை, அது எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. அது எல்லாம் சேர்த்து ஒரு கொஷின் தான் வரும். கன்சிஸ்டன்சியில் ஒரு கொஷின் வரும், ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் நடத்த போகிற பகுதியிலேருந்து ஒரு கொஷின் வரும். மொத்தமாகவே 3 கொஷினுக்கு தான் வாய்ப்பு, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. 3 கொஷினுக்கு குறைவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எப்படின்னா கன்சிஸ்டன்சி வரையுமே சேர்த்து வச்சு ஒரே ஒரு கொஷின் கேட்கலாம்.
இந்த ஐகன் வேல்யூலாம் பேசிக் தானே 10th 11th 12th தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ்க்கு அப்புறமேல், அதாவது இந்த போர்ஷனுக்கு அப்புறமே வரக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். 2 கொஷின் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு சாப்டராகவும் இருக்கலாம். அல்லது ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டாரில் மட்டும் கேள்வி கேட்டு முன்பகுதியை கேள்வி கேட்காமையே விடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாம் ஸ்கூல் புக் சம்மந்தப்பட்டது தான் நிறைய போர்ஷன்ஸில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே நாம் 3 கேள்வி வரையும் போகலாம். மேக்ஸிமம் தான் நம்ம பார்த்து எப்பயுமே படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ மினிமம் பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த டீச்சர்ஸ் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம், நம்ம டிசைட் பண்ணுறது அல்ல. ஏன்னா ஒரு சாப்டருக்குள்ளேயே ஒரு இது மேட்ரிக்ஸ்கிறது தனியாக ஒரு சாப்டராக இருக்குது அப்படின்னு நாம் சொன்னாலும் அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா, யூனிட் 1ல் இதோடு சேர்ந்து இன்னும் 2-3 சாப்டர் இருக்குது, அதோடு சேர்த்து இந்த சாப்டர் இருக்கும் போது அந்த சாப்டரில் கேள்விகள் அதிகமாக கேட்டுட்டு இந்த சாப்டரில் கம்மியான கேள்விகள் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸஸ் இருக்குது. புரியணும் உங்களுக்கு? 15 கேள்வி கேட்கணும் தான் ரூல் இருக்கே இல்லையா, அதுக்குள்ளே இருக்க சப்டிவிஷன்ஸை பிரிக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் இல்லை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ.